நான் நேசித்ததும் உன்னை அல்ல, மணக்கப் போவதும் உன்னை அல்ல, உன் உள்ளத்தை. இந்த 3 வரிகளுக்கு பின்னால் உலக புகழ்பெற்ற ஒரு காதல் மறைந்திருக்கிறது என்றால் நம்புவீர்களா? மாவீரன் டியூக் வெலிங்டன் பிரபு காதரின். டியூக் வெலிங்டன் பிரபு காதரின் என்ற பெண்ணை உயிருக்கு உயிராக நேசிக்கிறான். அவன் தன் காதலி காதரினுக்கு எழுதியதுதான் இந்த 3 வரிகள். வரலாற்றின் முக்கிய பக்கமாக இன்றளவும் அனைவரின் நினைவுகளிலும் வந்து போகிற போர்முனை வாட்டர்லூ. நெப்போலியனின் கடைசி யுத்தம். இருந்த நெப்போலியனை எதிர்முனையில் கூட்டுப்படையை வழிநடத்தும் தளபதியாக எதிர்கொள்கிறான் டியூக் வெலிங்டன் பிரபு. 1,80,000 வீரர்கள், 35,000 போர் குதிரைகள், 500 பிரமாண்டமான பீரங்கிகள் என அணிவகுத்து நின்ற இந்த போர் 1812 நெப்போலியனுக்கு ஒவ்வாத குளிர் மாதத்தில் நடந்தது. காலையில் தொடங்கிய போர் இரவு 11 மணிக்கு முடிவுக்கு வந்தது. மாவீரன் என்ற அடையாளத்துடன் இருந்த பிரெஞ்சு தேச தளபதி நெப்போலியன் தோல்வியை சந்தித்தான். போர் கைதியாக சிறைப்பிடிக்கப்பட்டு பிரிட்டிஷ் கடற்படையினரின் கட்டுப்பாட்டில் இருந்த செயின்ட் ஹெலினா தீவில் அடைக்கப்படுகிறான். போர் முனைக்கு வந்த வெலிங்டன் பிரபு அதற்கான வெற்றிக்கனியை ருசிப்பதற்கு முன்னர் கொஞ்ச காலம் திட்டமிடல் பணிக்காக இந்தியாவில் தங்க வேண்டிய சூழல். அந்த சிறு இடைவேளையில் தான் அவனுக்கு ஓர் கடிதம் வருகிறது. அந்த கடிதத்தை எழுதியிருந்தது வெலிங்டன் பிரபுவின் காதலியான காத்ரின். அன்பு காதலரே, வெலிங்டன் பிரபு அவர்களே, எனக்கு அம்மை நோய் கண்டுவிட்டது. அதன் பாதிப்பு என் முகத்தை விகாரமாக்கிவிட்டது. அன்று நீங்கள் நேசித்து நாளெல்லாம் வர்ணித்து மகிழ்ந்த அந்த வட்ட நிலா ஒளிமுகம் இப்போது என்னிடத்தில் இல்லை. அழகிழந்த குரூபியாக உங்கள் காதலின் இருக்கிறேன். தயவு செய்து இனியும் என்னை பார்க்க வர வேண்டாம். நீங்கள் வேறு ஒரு அழகான பெண்ணை பார்த்து மனம் புரிந்து கொள்ளுங்கள். இப்படிக்கு உங்கள் முன்னாள் காதலி காதரி.